அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் கிழக்கரை தெற்கு கிளை சார்பாக மஸ்ஜிதுர் ரஹ்மான் மற்றும் அத்தஸ்னீம் மக்தப் மதரசா மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியில் நாமெல்லாம் பெரும் திரளாய் ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் திசை மாறும் தூண்கள் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை வழங்குகிறான். இறைவனால் வழங்கப்படுகிற அருட்கொடைகளில் பேரருட்கொடையாய் திகழ்வதுதான் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகிற குழந்தை செல்வங்கள். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று அல்லாஹுவின் நாட்டத்தினால் யாரெல்லாம் பெற்றெடுக்கிறாரோ அவர்களெல்லாம் இறைவனிடத்தில் மகத்தான அருட்கொடையை பெற்றவர்களாய் திகழ்வார்கள். மனிதர்களுக்கு வழங்குகிற குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் பேரருட்கொடை என்கிறான். இறைவன் பல்வேறு வார்த்தைகளில் அதை வர்ணிக்கிற பொழுது, நான் நாடியோருக்கு ஆண் பிள்ளைகளை நான் அன்பளிப்பு செய்கிறேன். யஹபுலிமை யஷாவு இனாசா ஓ யஹபுலிமை யஷாவு துக்கூர். நான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கிறேன், நான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கிறேன். ஒதுக்குரான ஓ இனாசா, நான் நாடியோருக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து அன்பளிப்பு செய்கிறேன். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பேரருட்கொடை அன்பளிப்பு தான் நம் கரங்களில் தவழுகிற குழந்தை செல்வங்கள். அன்பளிப்பு ஒரு தனி மனிதன் தருகிற அன்பளிப்பாக இருந்தால் அதை நாம் விரும்பிய வகைகளில் பயன்படுத்தி கொள்ளலாம். பிடிக்கவில்லையா வீணடித்து கொள்ளலாம், தூக்கி வீசி கூட எறியலாம். படைத்த இறைவன் உனக்கு நான் அன்பளிப்பு செய்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு அந்த விஷயத்தில் யார் அலட்சியம் காட்டுகிறாரோ, கவனக்குறைவாய் வாழ்கிறாரோ அவர் குறித்து அல்லாஹ் நிச்சயம் தீர விசாரித்தே தீருவான். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சில மனிதர்களை பார்க்கலாம். திருமணம் ஆகிவிட்டதற்கு பிறகு குறிப்பிட்ட சில நாட்கள் குழந்தைகள் பெற்றெடுக்க முடியாமல் தவிப்பார்கள். அழகாய் இருப்பார், உடலிலே எந்த குறையும் இருக்காது, நல்ல திடகாத்திரமாய் இருப்பார். ஆனால் எவ்வளவு முயற்சித்தாலும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற அந்த தன்மையும் ஆற்றலும் இல்லாமல் இருக்கும். அவர்கள் படுகிற வேதனையை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. திருமணமாகி 2 வருடங்கள் அவ்வளவுதான். பிறகு போகிற இடங்களில் எல்லாம் குழந்தை இருக்கிறதா, பிள்ளைகள் பிறந்திருக்கிறதா, இது போன்ற ஒரு குழுமி இருக்கிற பெண்கள் சபையிலே அந்த பெண்களால் வர இயலாது. தன் சொந்த உறவுக்கார மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட எளிமையான திருமணத்தில் கூட அவர்களுக்கு குழும இயலாது.
பெருநாள் தினத்தில் கூட சொந்த பந்த உறவினர்கள் எல்லாம் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாய் கழிப்பார்கள். ஆனால் அந்த பெண்ணால் சபைக்கு வர இயல. எத்துணை பெரிய வேதனை என்பது பிள்ளைகள் இல்லாதவருக்குத்தான் அருமை தெரியும். இறைவா, ஒரு வாரிசை தந்துவிட மாட்டாயா? அந்த வாரிசை தந்தால் வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்துவேனே என்றெல்லாம் ஏங்குகிற எத்தனையோ திருமண தம்பதியினரை பார்க்கிறோம். நாம் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம். இவைகள், இந்த பொக்கிஷங்கள், இந்த பாக்கியம் பொருந்திய அருட்கொடைகள் ஒருபோதும் திசை மாறக்கூடாது, தடுமாறக்கூடாது. அல்லாஹ் குழந்தை செல்வத்தை அன்பளிப்பு என்று சொன்ன இறைவன் அந்த வார்த்தை பிரயோகத்தை சில இடங்களில் மாற்றி சொல்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் ஃபித்னா, உங்களுக்கான சோதனை என்கிறான். ஃபித்னா என்கிற வார்த்தைக்கு முஸ்லிம்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. சர்வசாதாரணமாய் ஃபித்னா என்கிற வார்த்தையை குழப்பம் என்பதை ஆணித்தரமாய் பதிய வைத்திருக்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் அன்பளிப்பு என்கிறான், மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அன்பளிப்பு தான், கண்ணியம்தான், பொக்கிஷம்தான், பாக்கியம்தான். அதை நீ திசை மாறச் செய்தால், தடுமாறச் செய்தால், வழி பெறலச் செய்தால் அதுவே உனக்கான பேரிடியாய் ஃபித்னாவாய் மாறிவிடும் என்று அல்லாஹ் ஆழப்பதிய வைக்கிறான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவுல் லக்கும், உங்கள் மனைவியரிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கான எதிரிகள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். ஆச்சரியமா இருக்கிறது. ஏன் பொண்டாட்டி எனக்கு எதிரியா எப்பொழுது மாறுவார்? நான் பெற்றெடுத்த பிள்ளை எனக்கு எதிரியா எப்பொழுது மாறுவார்? வழி தவறிவிட்டால், திசை மாறிவிட்டால், தடுமாறிவிட்டால், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் என் துணையையும் நான் பெற்றெடுத்த வாரிசையும் நான் சரியாய் கவனிக்காவிட்டால் அது எனக்கான எதிரியாய் மாறும், துரோகியாய் மாறும் என்று அல்லாஹ் பதிய வைக்கிறான். இப்ப ரெண்டு கேள்விகள் நமக்கு முன்னால் நிற்கிறது. நமக்கான பிள்ளைகள் அது நமக்கு வெற்றியை பெற்றுத்தரப் போகிறதா? அந்த பிள்ளைகள் நேரான பாதையில் சென்று நம்மை அல்லாஹ்விடத்தில் அலங்கரிக்க போகிறதா? அல்லது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் வழி தவறுகிற பாதைக்கு சென்று ஃபித்னாவாய் மாறி, எதிரியாய் மாறி நம்மை அசிங்கப்படுத்த போகிறதா என்பது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு முன்னால் இருக்கிற இரண்டு முக்கியமான கேள்விகள். பிள்ளைகளை பெற்றெடுத்தால் மட்டும் போதாது, அந்த பிள்ளைகள் தடுமாறாமல் இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நாம் சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். ஒரு 30-40 வருடத்திற்கு முன்னால் நம்முடைய நிலையை யோசித்து பாருங்கள். ட்ரௌசர் ஒன்று போட்டிருப்பாரு, டவுசரு. அந்த ட்ரௌசரு லேசா ஆணி இழுத்தோ அல்லது விளையாடுகிற பொழுது கிழிந்து விட்டாலோ பின்னாடி தையல் தெரிகிற அளவிற்கு தைப்பார். ஆடைகள் இல்லாத காலகட்டத்தில் நாம் வாழ்ந்தோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்குன்னு தனி பீரோ தான், ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனி ட்ரெஸ் வைத்திருக்கிறார். முன்னரெல்லாம் ஒரு காலம் இருந்தது, எப்பொழுது நோன்பு பெருநாள் வராது,
அது வந்தால்தானே எனக்கு ஆடை எடுக்க இயலும். அவ்வளவு காலம் காத்து கிடக்க வேண்டும். இன்னைக்கு நம் பிள்ளைகளுக்கு அந்த நிலை இருக்கிறதா? ஆடையில் பஞ்சமில்லை. ஒரு சின்ன குழந்தைக்கு எடுக்கிற ஆடையின் விலை மதிப்பு 2000 பிளஸ் தான். யாராவது மறுக்க முடியுமா? கடைகளுக்கு சென்று ஒரு 50 வயது ஆண்களுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்துட முடியுது, குவாலிட்டியான ஷர்ட். ஆனால் குழந்தைகளுக்கு எடுக்கிற அந்த ஆடையின் மதிப்போ அலாதி பெரியது. சிறு வயதில் நாம் இருக்கிற பொழுது கால்களில் ரப்பர் செருப்பு போட்டிருப்போம். வேகமாக ஓடும்போது அந்த செருப்பு பிஞ்சு போயிடும். கடையில் போய் செருப்பை தச்சு திரும்ப போடுவோம். ஒரு வருட காலம் காத்திருக்கணும். எப்போ செருப்பு கிடைக்கும்? நோன்பு பெருநாள் வந்தால் தான் செருப்பு கிடைக்கும். இன்றைக்கு அப்படியா? வாசலில் ஒரு மாணவனுடைய மாணவியினுடைய செருப்பு லிஸ்ட் தனியாக இருக்குது. அவன் காலையில் கிரிக்கெட்டு ஃபுட்பால் விளையாட போவார், அதுக்கு ஒரு ஷூ. பள்ளிக்கூடத்துக்கு தனி செப்பல், வீட்டுக்கு வந்தா நார்மல் யூஸுக்கு தனி செப்பல். லேசா சின்னதா ஒரு வெட்டுக்காயம் அந்த செருப்புல இருந்தாலும் கடாசி விடுகிறான். அணிகிற அணிகலனில் பஞ்சமில்லை. முன்னரெல்லாம் ஒரு காலம் இருந்தது, வெறும் 30 ரூபாய்க்கு பெல்ட் வாங்க முடியாது. உள்ளே அணிந்திருக்கிற அரைஞான் கயிறை வெளியே எடுத்து போட்டு கட்டித்தான் ட்ரௌசரை லாக் பண்ணுவாரே 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு அப்படியா? அணிகிற அணிகலன் ஆடை எதிலும் பஞ்சமில்லை. உண்ணுகிறான், ரகரகமாய் உண்ணுகிறான். அணிகிற ஆடையில் பஞ்சமில்லை. உண்ணுகிற உணவு ரகரகமாய் உண்ணுகிறான். கோழியில் மட்டும் ஒரு 50 வெரைட்டி இருக்கிறது. நாம் சிறு வயதில் இருக்கிற பொழுது இவைகளை எல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவு சாப்பிடுகிறான். கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். அவன் அணிகிற ஆடையில் பஞ்சமில்லை, பயன்படுத்துகிற பொருட்களில் பஞ்சமில்லை, உண்ணுகிற உணவில் பஞ்சமில்லை. அனைத்திலும் நிரம்ப இருக்கிறது. ஒரே ஒரு பஞ்சம்தான், அது மார்க்க கல்வி. அது ஆக படுமோசமாக இருக்கிறது. எல்லாமே பெஸ்ட், எல்லாத்திலையுமே நிறை தழும்புகிறது. வறுமை பீடித்து வாட்டுகிறது. பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. எதில் தெரியுமா? மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒழுக்கத்தில் பஞ்சம், மார்க்க போதனைகளை கடைபிடிப்பதில் பஞ்சம். என்னத்தை கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? என்னுடைய பிள்ளைக்கு இஸ்லாமிய கல்வியை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதில் நான் பலவீனமாகிவிட்டால், இறைவன் சொன்னது போல் அது அலங்காரமா அலங்கோலமா? உன் பிள்ளை அலங்காரமாய் மாற வேண்டுமானால் அல்லாஹ்வின் மார்க்கத்தின்படி அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும். பெரும்பாலும் தாய்மார்கள் ஒவ்வொருவருக்குமான பொறுப்பு அலாதி பெரியது. நம் கரங்களிலே தவழுகிற பிள்ளைகள், பெற்றோர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு தூண் நம் குடும்பத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அந்த பிள்ளை செல்வம் தடுமாறக்கூடாது, வழி தவறக்கூடாது என்றால் அந்த குடும்பத்திலே இருக்கிற தாய் சரியாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் தாய்மார்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, புகார் என்ன தெரியுமா? ஏமாவும் புள்ள பள்ளிவாசல் பக்கமே எட்டி பார்க்க மறுக்கிறான், குர்ஆன் ஓத தெரியவில்லையே ஏன்? தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்கள் ஆக முட்டாளாயிருக்கிறானே ஏன் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிற பதில், உங்க அத்தா வெளிநாட்டில் இருக்கிறார்ல, கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல,
அல்லது உள்நாட்டிலேயே இருந்தாலும் காலையில் கடைக்கு போயிட்டு நைட்டு தானே வர்றாரு. ஒரு தாயின் வாயிலிருந்து வருகிற பதில், தாய்மார்களே, தந்தையின் பொறுப்பு அது பொறுப்புத்தான், அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு தந்தை குடும்ப பாரத்தை சுமக்கிறான் என்றால் குடும்பத்தின் வாரிசுகளை அலங்காரமாய் சுமக்க வேண்டிய உச்சகட்ட பொறுப்பு ஒரு தாய்க்குத்தான் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்தா என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அற்புதமான உதாரணம். தன்னுடைய மனைவியையும் மகனையும் பாலைவன மணலிலே கொண்டு போய் விடுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும். விட்டுட்டு திரும்பி பார்க்காம போறாங்க. அம்மையார் தியாக சீலர் ஹாஜர் அவர்கள் கதறுகிறார், எங்கே செல்கிறீர்கள்? எங்களை விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள்? எங்கேயா விட்டுட்டு போறேன்? அல்லாஹ் கிட்ட விட்டுட்டு போறேன். ரதீது பில்லா, அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன், புறப்படுங்கள் என்கிறார். விட்டு சென்றவர் தான் எப்பொழுது வீடு திரும்புகிறார் தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இளமை பருவத்தை அடைந்து திடகாத்திரமான இளைஞனாய் வளர்ந்து நிற்கும் பொழுது நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் தன் குடும்பத்தை நோக்கி வருகிறார். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. வந்த உடனே முதல் கேள்வியா கேட்கிறது என்ன? மகனே, நான் ஒரு கனவு கண்டேன், உன்னை அறுப்பது போன்று, நீ என்ன நினைக்கிறாய்? அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் எப்படி சொல்லி இருக்கணும்? இங்க வா, ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பச்சை புள்ளையா இருக்கும்போது ஏதோ மண்ணில் விட்டுட்டு போனியாமே, அந்த ஃபேஸ் நீ தானா? ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா உன்னைய படுக்க போட்டு அறுத்துருவேன். சின்ன வயசுல விட்டுட்டு போனதே பெருங்குத்தம், இல்ல வந்தவன நிப்பாரா அறுக்கணுமா? டென்ஷன் ஆயிருக்கணுமா இல்லையா? அற்புதமான பதில் சொல்கிறார். இஃபால் மா ஷிஅத், உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சுக்கங்க. ஒரு தாயின் வார்ப்பு, ஒரு தாயின் வளர்ப்பு, அந்த இடத்திலே அத்துணை ஆண்டு காலம் தந்தை இல்லை, தகப்பன் இல்லை, தகப்பனின் அரவணைப்பு இல்லை. ஒரு தாய் ஹாஜர் என்கிற தியாக சீலர் தான் இன்றைக்கு நாம் கொடுக்கிற குர்பானியின் பின்னணியில் ஒரு மகனை வார்த்தெடுத்த தாயாய் திகழ்கிறார். ஒரு தாய் நினைத்தால் வருங்கால தூண்களை திசை மாறாமல் தடுமாற செய்யாமல் அற்புதமாய் வார்த்தெடுக்க முடியும். என்ன அத்தா, அத்தாக்கு பொறுப்பு இருக்குதுதான், இல்லை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தகப்பனின் பொறுப்பை விட நிழலாய் பயணிக்கிற ஒரு தாயின் பொறுப்பு அலாதி பெரியதா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33, 34 வயதுதான். அவருடைய ஒழுக்க குணம் குறித்து வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமை வார்த்தெடுத்தது யார்? தகப்பன் உண்டா? தகப்பனின் அரவணைப்பு உண்டா? தகப்பனின் மூலமாகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாடம் நடத்தப்பட்டாரா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பிறந்திருக்கிற ஒரு அற்புதமான அதிசய பிறவி ஈசா அலைஹிஸ்ஸலாம். தாய் இருக்கிறார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒழுக்க மாண்புமிக்க ஒரு தூதராய், ஒரு மனிதராய் வார்த்தெடுக்கிறார்கள். ஒரு தாய் மிகச்சரியாயிருந்தால், ஒரு தந்தை அத்தோடு சேர்த்து கைகோர்த்து மிகச்சரியாய் வாழ்ந்தால், நம்முடைய குடும்ப தூண்களாய் வளர்ந்து வருகிற நாளை மறுமையில் நமக்கான நன்மையின் உச்சத்தை எதிர்பார்க்கிற அந்த தூண்கள் மிகச்சிறப்பாய் வளரும்.
திசை மாறுவதற்கான மிக அடிப்படை காரணம், ஒரு தாய் தன்னுடைய தொழுகையில், தன்னுடைய வணக்க வழிபாட்டில், தன்னுடைய பேச்சில், தன்னுடைய ஒழுக்கத்தில் நம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழ வேண்டும். இன்னைக்கு என்ன நிலவரம்? தௌஹீது பேசுகிற வீடுகள் உட்பட முஸ்லிம்களுடைய வீடுகளில் கூட உலக அலங்காரங்கள், உலக தீமைகள் கொடிகட்டி பறப்பதை பார்க்கிறோம். வேதனையாயிருக்கிற ஒளிமயமாய் திகழ வேண்டிய ஈடுகள், திகழ வேண்டிய வீடுகள் இருள்மயமாயிருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும் வெளிச்சம் வருது, அதான் அந்த டிவி. முன்னரெல்லாம் மகரிப் தொழுகைக்கு பிறகு முசல்லாவை விரித்து அமர்ந்த இஸ்லாமிய பெண்கள் திக்ரு, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இவைகளை எல்லாம் கைகளால் தான், விரல்களால் தான் திக்ரு செய்ய வேண்டும். அதான் ஹதீஸ். தஸ்பீக் மணியை வச்சு திக்ரு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தஸ்பீக் மணி பயன்படுத்துவது மார்க்கத்தில் இல்லை. ஆனாலும் கூட அதை வைத்து திக்ரு செய்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு நிலவரம் என்ன? இஸ்லாமியர்களின் வீடுகளிலே சினிமா படங்கள் என்று வந்துவிட்டால் ஒன்று குழுமுகிற அவலத்தை பார்க்கிறோம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்னா குடும்பமே சேர்ந்து கும்மி அடிப்பதை பார்க்கிறோம். சினிமா சீரியல்கள், படுமோசமான காட்சிகள், கோரமான நிகழ்வுகள். வீட்டில் சீரியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு இஸ்லாமிய பெண்ணின் வீட்டில்தான் தைரியமாய், துணிச்சலாய், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இவனால் காட்டப்படுகிற சீரியல்லையோ சினிமா நாடகத்திலேயோ ஒழுக்கத்தை போதிக்கிற ஒரே ஒரு சிறு விஷயம் காட்டப்படுகிறது என்று சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க குடும்ப பெண்களை சீரழிக்கிற அவலங்கள் தான். ஒரு தூண் அது தடுமாறுகிறது, அது அஸ்திவாரம் இல்லாமல் நிற்கிறது என்றால் அந்த தூண்களின் அஸ்திவாரம் பெற்றோர்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? பயான் வழக்கமா பல ஊர்களுக்கு பயான் நிகழ்ச்சிக்காக செல்கிற பொழுது ரயில்வே ஸ்டேஷனில் அமர்ந்திருக்கிறோம். அங்க எல்இடியா வச்சிருக்கிறானே, அதில் கூட காட்டப்படுகிற காட்சியை பாருங்கள். பாக்கியாவுக்கு அடுத்தது என்ன அப்படின்றான். ஏண்டா எனக்கே அடுத்தது என்னன்னு தெரியல. இந்த பாக்கியான யாரு? பிறகு ஆய்வு செய்து பார்த்தால் பாக்கிய லட்சுமின்னா வாய பொழந்துட்டு உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம். அதில் ஒழுக்கமான காட்சிகள் காட்டப்படுகிறதா? கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 6 மணி நேரம் பாக்கியலட்சுமி என்கிறான், பாண்டியன் ஸ்டோர் என்கிறான், தென்றல் வந்து என்னை தொடும் என்கிறான். இப்ப கேட்டா சொல்லுவாங்க, இல்ல இல்ல அந்த நாடகத்தில் முடிச்சுட்டா நீங்க அப்டேட் ஆகுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னத்தை தென்றல் வந்து தொடுறது? நாளைக்கு நரகம் வந்து தொடுமே, அதை யோசித்தோமா? ஒரு கேவலமான கேடுகட்ட காட்சிகளை எல்லாம் சீரியல்கள் மூலமாக படமெடுத்து காட்டுகிறான். மாமியாரை கவிழ்ப்பது எப்படி? மாமியாரை வானத்துக்கு அல்லாஹ் கிட்ட அனுப்புறது எப்படி? கணவர் இருக்கிற பொழுதே திருட்டுத்தனம் செய்வது எப்படி? எப்படி காதலிப்பது? வீட்டில் இருக்கிற பாட்டிமார்கள் முன்னாரெல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சீரியலை பார்க்காத, குரானை எடுத்து ஓது, முசல்லாவை எடுத்து தொழுன்னு 60 வயசு 70 வயசு பாட்டிமார்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருச்சு? சரி என்னத்தான் சொல்றான்னு அப்படி கையை வச்சு எட்டி பார்த்தாங்க. இப்போ அவங்களுக்கே கவலை,
நம்மளை கபிரிஸ்தானில் போய் அடக்கம் பண்ணி மண்ணெல்லி போட்டு மூடுறதுக்கு முன்னாடியாவது இதை முடிப்பானா முடிக்க மாட்டானா? அடுத்து என்ன ஆகும்? உண்மையிலேயே சமீபத்திலே முகநூலிலே ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஏதோ ஒரு சினிமா நாடகம். அந்த நாடகத்தில் ஒரு வில்லி, ஒரு அப்ராணி ஒருத்தி இருக்கிறா. இந்த பாட்டி நடந்து சென்று டிவிக்குள் நடைபெறுகிற சண்டை காட்சியை தடுக்க முற்படுகிறாராம். எதை வைத்து? காலில் இருக்கிற செருப்பு எடுத்து அந்த வில்லியை டிவியில் போய் அடிக்குது. உன் மண்டையில் தலையில் அடிச்சுக்கோ. எப்படி பைத்தியம் முற்றி போய் நம்ம எல்லாம் எப்படி தடுமாற செய்கிறான் என்று பாருங்கள். நான் கேட்கிறேன், ஒரு இஸ்லாமிய வீட்டிலே, அல் பக்கரா ஓதப்படுகிற வீட்டிலே, ஆமனர் ரசூல் ஓதப்படுகிற வீட்டிலே கேடுகட்ட சினிமா கூத்தாடிகளின் நாடகத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தூண்களை எப்படி தூக்கி நிறுத்த போகிறோம்? புள்ளைய பெத்தா மட்டும் போதுமா? வளர்த்தா மட்டும் போதுமா? அது நிக்கணுமே அந்த தூண். அது தடுமாறி வழி தவறி விழுவதின் அஸ்திவாரமே உருப்படி இல்லையே. நீங்கள் முசல்லாவை எடுத்து வக்து தொழுகைகளை தொழ ஆரம்பித்தால் வீட்டில் இருக்கிற அந்த தூண் தொழுகைக்கு தயாராகும். மார்க்க பணிகளை செய்கிற பொழுது, குரானை எடுத்து ஓதுகிற பொழுது அந்த தூண் குரானோடு தொடர்பில் இருக்கும். தாய்மார்கள் மிக கவனமாக இருப்பதற்கு கடமைப்பட்டுள்ளீர்கள். உண்மையில் சினிமா நாடகம் என்பது, சினிமா காட்சிகள் என்பது நம்மை கேவலத்திலே போய் தள்ளிவிடும். நாம் உயர்ந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், லட்சியமான மார்க்கத்தில் இருக்கிறோம். நம் மார்க்கத்திற்கு ஈடு இணை உலகத்தில் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட கண்ணியத்தில் இருக்கிற நான் சாக்கடையில் விழுவதற்கு ஆசைப்படலாமா? பச்சையா அப்பட்டமா சினிமா படம் ஓடுகிறது, பாடல் காட்சிகள், காதல் காட்சிகள். இதில் வர ரொம்ப பெருமையா, என் பிள்ளையெல்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். எதை போட்டுட்டு டிவியையும் போட வேண்டியது, அதில் கன்றாவியான காட்சியையும் காட்ட வேண்டியது, கையில் மொபைல் ஃபோனையும் கொடுக்க வேண்டியது. என் புள்ள நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஆமாம், தாண்டலாம் மாட்டான், ஜம்ப் பண்ணி போயிடுவான். நீ கோடி கிழிச்சா தாண்டதுக்கெல்லாம் வேலை கிடையாது. இப்படி சொன்ன எத்தனையோ பிள்ளைகள் வழி தவறுகிற அவல நிலையை பார்க்கிறோம். தூண்களை உருவாக்குகிற அஸ்திவாரத்தின் நிலை என்ன? நாம் இப்படி உருவானால் நம்முடைய தூண்கள் எப்படி உருவாகிறது தெரியுமா? முழுக்க முழுக்க மொபைல் போன்களிலேயே மூழ்கி கிடக்கிறான். புள்ளி விவரம் சொல்லுகிறது, போதை எப்படி அடிமையா, கஞ்சா எப்படி அடிமையா, சிகரெட் எப்படி அடிமையா, மது எப்படி அடிமையா, அதே போன்று இன்றைய நவீன காலத்தில் ஆன்லைன் அடிக்ஷன் என்கிறார்கள். மொபைல் போன்கள் அடிமை. நாம் இங்க ஒரு சைடு டிவியும் நாடகமும் பார்க்கிறோமா? அவனை பாருங்க, நிஞ்சா ஹட்டோரி என்கிறான், சோட்டா பீம் என்கிறான். நம்ம தூணுடைய லட்சணம். நருட்டோ என்கிறான், ஜுஜுட்ஸ் கைசன் என்கிறான். வாயில் வராத பெயர்கள் தான். சோட்டா பீம் எல்லாம் பார்க்காத வீடுகள் உண்டா? சாப்பாடு கொடுக்கிற பொழுது கொக்கோ மேலான போட்டு விட்டா தான் சோறு உள்ள இறங்குதே. நீ என்னத்தை சாப்பிட்ற, அது மண்ணா கல்லா வேற எதுவுமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பேனு வாயை பொழந்துடுறா, உள்ள போகுது,
தொல்லை இல்லைன்னா பிரச்சனை இல்லை என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். சின்சான் சின்சான் பார்ப்பவர்கள் அதிகமானோர் இருப்பதை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு வீடியோ வெளிவருகிறது. போகோ சேனல் பார்க்கிற மாணவர்கள் உண்டா? மாணவிகள் இருக்கிறார்களா? எப்படி விஷத்தை கக்குறான் என்று பாருங்கள். இந்த போகோ சேனல்ல ஒரு மாற்று மத வழிபாட்டு தலம், அங்க ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க. அந்த உண்டியல் திருட்டு போய்விட்டது. சமீபத்திலே கூட இது சம்பந்தமான விழிப்புணர்வு தௌஹீத் ஜமாத்தினுடைய முகநூல் பக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆங்கில பெயரில் வரும். சமீபத்தில், ரொம்ப காலம்லாம் நான் சொல்லலை, ஒரு 3-4 தினங்களுக்கு முன்புதான் போகோ சேனல்ல மாற்று மத வழிபாட்டு தளத்தில் இருக்கிற ஒரு உண்டியல் தொலைந்து விட்டதாம். திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, கார்ட்டூன் ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறான். உண்டியலை திருடினவன் அவன் தான். உன் பேர் என்னடா அப்படின்னு கூட இருக்கிற ஒரு கூமுட்டை கூறுகட்ட குக்கர் ஒரு கார்ட்டூன் கேட்குது. என் பேர் மீரா மைதி, முகமது மைதி, ஏதோ மைதின்ற வார்த்தையை சொல்லி, ஓஹோ நீ தான் உண்டியலை திருடுனியோ, எங்க கொண்டு வந்து லிங்க் பண்ணுறான் பாருங்க. நம்ம சோத்தை சாப்பிடணும், உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக தொல்லை இருக்கக்கூடாதுன்னு கார்ட்டூனை பார்த்தாலும் சரி, என்ன கருமத்தை பார்த்தாலும் சரின்னு அலோவ் பண்றோம், அனுமதிக்கிறோம். ஒரு நாள் அந்த குழந்தை பார்க்கிற கார்ட்டூனை எடுத்து நீங்கள் பாருங்கள், விஷத்தை எவ்வளவு சிறு வயதிலே விதைக்கிறான் என்று பாருங்கள். சிறு பிராயத்திலே இருக்கிற பொழுது நீ இது போன்ற விஷயத்தை உள்ளத்திலே ஏற்றிக்கொள். ஒரு திருடன் என்கிற இடத்தில் ஒரு முஸ்லிம் இருப்பான், ஒரு குண்டு வைக்கிற இடத்தில் முஸ்லிம் இருப்பான், ஒரு கலவரம் செய்கிற இடத்தில் முஸ்லிம் இருப்பான் என்கிற ஒரு கேடுகட்ட விஷ சிந்தனையை கார்ட்டூன் சேனல் வழியாக புகுத்துகிறான் என்றால் தூண்களின் லட்சணம் விளங்குகிறதா? இல்லை இந்த ஜுஜுட்சு கைசன் ஒன்னா ஃபேமஸா போயிட்டு இருக்கிற செத்த ஆவி எல்லாம் சுத்தி வருமா? அட பாவி, நீ பாவி ஆயிருவடா அல்லாஹ்கிட்ட. ஆவின்னு ஒரு கான்செப்டே இஸ்லாத்துல இல்லை. சின்ன பிள்ளைக்கு சோட்டா பீம், இவன் ஏதாவது சிரமப்பட்டா கஷ்டப்பட்டா அந்த பீம் வந்து லட்டு போடுமா, உன் மண்டையில கல்ல வேணா போடும். எப்படி விதைக்கிறான் என்று பாருங்கள். எனக்கு ஏதாவது கஷ்டமா, இவன் யாரை எதிர்பார்ப்பான்? கஷ்டம் வந்தா அல்லாஹ் கிட்ட கேளு, ரப்பிட கையேந்து அல்லாஹ் உனக்கு தருவான். இதை பாடமாய் நடத்த வேண்டிய பெற்றோர்கள் லட்டு போடு லட்டு போடுன்னு காத்துக்கிட்டு இருந்தா இவன் வாயில மண்ணு தானே விழும். அது லட்டு போடுமா? ஒரு வருங்கால தூண்கள் எவ்வளவு சிதைக்கப்படுகிறார்கள் என்று பாருங்கள். சமீபத்திலே வெளிவந்த ஒரு நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும். மகனை பெற்றெடுக்கிறார், மகன் வளர்ந்து நிற்கிறான். சொத்து தகராறினால் ஏதோ அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிறகு தருகிறேன் என்று சொன்ன காரணத்தினால் தகப்பன் என்று கூட பாராமல் அவருடைய முகத்திலேயே ஓங்கி ஒரு குத்து ஒன்று விடுகிறான். இரத்தம் அப்படியே கொட்டுகிறது. திரும்ப மீண்டும் வெறி அடங்காமல் கால்களால் போய் மிதிக்கிறான். கால்களை வைத்து தகப்பனை மிதிக்கிறான். அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. என் பையன்தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான், ஆனால் அவனை யாரும் காவல்துறையில் புகார் கொடுத்துட வேண்டாம், அவன் தெரியாம கூட பண்ணியிருக்கலாம், கோபத்தில் பண்ணியிருக்கலாம். தகப்பனை கால்களால் மிதிக்கிறான், கைகளால் குத்துகிறான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்,
சொர்க்கத்தின் மைய வாசல் பெற்றோர் என்றார்கள். சொர்க்கத்திலே பல வாசல்கள் இருக்கலாம், அந்த சொர்க்கத்தின் மைய வாசல் யார்? என்னை பெற்றெடுத்த தாய், என்னை பெற்றெடுத்த தந்தை. இப்படிப்பட்ட மைய வாசலை பாதுகாக்க வேண்டுமானால் நம்முடைய வருங்கால தூண்களை திசை மாற செய்யலாமா? நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எதை கொடுத்து வளர்ப்பீர்களோ, காசை கொடுத்து வளர்த்தாலும் சரி, வளர்க்காவிட்டாலும் சரி, சொத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆடம்பரத்தை கொடுத்து வளர்த்தாலும் சரி, வளர்க்காவிட்டாலும் சரி, தயவு செய்து இஸ்லாமிய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும். இல்லைன்னா அவ்வளவுதான். பெரிசா பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறேன், கல்லூரிக்கு அனுப்புகிறேன், இதெல்லாம் நாளைக்கு வந்து நிற்குமா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவனுக்கு ஜும்மா கடமையின் முக்கியத்துவம் விளங்க மறுக்கிறது. அதற்காக முயற்சி செய்ய மறுக்கிறான். ஸ்கூல் தான் போறான், காலேஜ் தான் போறான். ஒரு எக்ஸாம் என்று வந்துவிட்டால் விடிய விடிய விழித்திருக்கிற அவனால் ஜும்மா கடமையை நிறைவேற்ற முயற்சி செய்ய மாட்டான். பார்த்தீர்களா? கண்களுக்கு முன்னால் பிள்ளைகள், மாணவிகள் பல விஷயங்களை, மார்க்க கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். வந்தவர்கள் எடுத்து சொன்னவர்கள் சொற்பம்தான், வராதவர்கள் எத்தனையோ பேர். இந்த மதரசா, இது போன்ற மதரசாக்களில் பாடம் படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் வெளியில இருக்கிறார்கள். அதனால் என்ன பிரயோஜனம்? பூ மாதிரி வளர்க்க வேண்டிய பிள்ளைகளை கொடூரமாய் வளர்க்கிற ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அடுத்தபடியாய் பாருங்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள், இந்த தூண்களை எல்லாம் தூக்கி நிறுத்த வேண்டுமானால் கண்காணிப்பு மிக மிக அவசியம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகளோ அல்லது 2 சகோதரிகளோ இருந்து அந்த இருவரை மார்க்க அடிப்படையில் ஒழுக்க மாண்புள்ளவர்களாய் வார்த்தெடுத்து அந்த பெற்றோர் மரணித்தால், 2 பெண் குழந்தை இருக்குதா? இல்லை, எனக்கு பெண் குழந்தை இல்லை, 2 சிஸ்டர்ஸ், சகோதரிகள் இருக்கிறாங்களா? இவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொடு, ஒழுக்கத்தை கற்றுக்கொடு. இப்படி நீ வார்த்தெடுத்தால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஜா யௌமல் கியாமா, மறுமையிலே அவரும் வருவார், நானும் வருவேன், இருவரும் அன வஹுவ, அவரும் நானும் மறுமையிலே இப்படி இருப்போம் என்று தன் நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் காட்டி சொன்னார்கள். இந்த 2 விரலுக்கும் இடைப்பட்ட இடைவெளி, நீங்க வலுக்கட்டாயமா 2 விரலை பிரிச்சாலும் எவ்வளவு தூரம் பிரிக்க முடியும்? விரல் உடைஞ்சு போயிடும். மொத்த இடைவெளியே இவ்வளவுதான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அவர்களை ஒழுக்க மாண்புள்ளவர்களாய் வார்த்தெடுக்கிற பெற்றோர், அந்த பெற்றோரை நரகத்திலிருந்து காக்கிற சித்திரம் மினன்னார், திரையாய் அந்த பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் என்றார்கள். தூண்களை உருப்படியான தூணா உருவாக்கணும். சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள். அனவகுவ, நானும் அவரும் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை சுட்டி காட்டினார்களே, நபிகளாரோடு நாம் இருக்கிறோம் என்றால் நாம் என்ன வாழ்நாள் முழுக்க தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றினோமா? அல்லது நம்முடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தோமா? அல்லது
ஒரு நாள் கூட விடுபடாம அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்றோமா? அல்லது இஸ்லாத்தின் மிகச்சிறந்த நன்மையாயிருக்கிற அல்லாஹ்வின் போர்க்களத்திலே கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்தோமா? அட, அல்லாஹ்வுடைய தூதர் அருகில் இருக்கிறதுக்கு நாம என்ன செஞ்சோம்? நீ இவ்வளோ பெரிய சிரமம் எல்லாம் பட வேணாம். 2 பெண் பிள்ளை இருக்குதா, அந்த பிள்ளைகளை மார்க் அடிப்படையில் வார்த்தெடுத்தால் போதும். அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தால் போதும். அந்த பிள்ளை ஐவேளை தொழுகிற மாணவனாய் உருவாகினால் போதும். சமீப காலமாய் குறிப்பாக முஸ்லிம்கள் வாழ்கிற பகுதியிலே முஸ்லிம்களை குறிவைத்து வழி தவற செய்கிற பல காரியங்கள் அரங்கேறுவதை பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான விஷயத்தை பாருங்கள். வளர்கிற மாணவன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறான், போதைகளை உட்கொள்கிறான். தமிழகத்தில் ஒரு புள்ளி விவர அறிக்கை ஒன்றை எடுக்கிறார்கள். வெறும் 3 மாவட்டத்தில் 3 மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரம். இந்த போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையானால் ரண கொடுமையான மனிதனாய் மாறுவான், மூளை தடுமாறும். ஆய்வறிக்கை சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் எஜுகேஷன் என்கிற ஒரு அமைப்பு, ஒரு தனியார் அமைப்பு ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கிறார்கள். 3 டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார். மொத்தம் 3021 மாணவர்கள்ட்ட எடுக்கிறாங்க. வெறும் 3021 மாணவர்கள்ட்ட மட்டும். அதிலே சொல்கிறார்கள் 9% பேர் போதைப் பொருளை உட்கொள்வதாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். போதைனா என்ன? மது குடித்தல், கஞ்சா, பாக்கு, புகையிலை, சிகரெட்டு, இது மாதிரி பல போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள். அதிலே சொல்லுகிற அதிர்ச்சி ரிப்போர்ட்டை பாருங்கள். 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களே இப்பழக்கத்திலே அதிகமாக அடிமையாக இருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் நம்ம பிள்ளைக்கு இன்னும் மீசை வளரல, அவன் ஏதோ வெள்ளந்தியா இருக்கிறான், அம்மாஞ்சியா இருக்கிறான்னு நினைக்கிறோம். இல்லை, நமக்கு தெரியாமல் நாம் வாழ்ந்த காலம் வேறு, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வேறு. நமக்கு 13 வயதிலே இருக்கும்போது கூட ஒரு பெண் அருகிலே வந்தால் ஒரு காலகட்டத்திலே கூச்ச சுபாவம் இருக்கும், நெருங்குவதற்கு பயப்படுவான். இன்றைக்கு அப்படி கிடையாது. ஆபாசமான அசிங்கமான காட்சிகளும் படங்களும் சிறு வயதிலேயே ஊட்டப்பட்டு விவரம் அறிவதின் வயதும் குறைந்து விட்டது. 5 வயசு 6 வயசு மாணவர் மாணவி எல்லாம் முழு விவரமாக இருக்கிறார்கள். அதிலே பாருங்கள், போதை பொருளை பயன்படுத்தும் மாணவர்கள் 26% பேர் ஆல்கஹாலை பயன்படுத்துகிறார்கள். 23% பேர் கூல் லிப்பு அப்படின்னு ஒரு போதை பொருள் இருக்கிறதாம், அதை பயன்படுத்துகிறார்கள். 22% பேர் புகையிலையை பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று ஒயிட்னர், ராங்கா எழுதிட்டா தப்பா எழுதிட்டா அதை பெண்ணை வச்சு ஒயிட்னர்னு வச்சு அதை சரி செய்வோம் அல்லவா, அதை போதையாய் பயன்படுத்துகிறான். இருமல் டானிக், அதில் என்னடா போதை இருக்கிறது அப்படின்னு நமக்கு தோன்றலாம். காஃப், இருமல் வந்தா அதுக்கு இருமல் டானிக்கு கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும். மருத்துவர் கொடுக்கிற பொழுதே கொஞ்சம் தூக்கம் வரும், பகல் டைமில் குடிக்காதீங்க அப்படிம்பாரு.
நல்ல உச்சகட்ட பவர் நிறைந்த இருமல் டானிக் மூலமாக போதைப் பொருளை உட்கொள்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, ஃபெவிகால், தின்னர், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கலக்கிற தின்னர் என்கிற பொருள், அதை போதையாய் பயன்படுத்துகிறார்கள். இதை தாண்டி கஞ்சா, கஞ்சா என்பது உச்சகட்ட போதை. பள்ளியிலே படிக்கும் மாணவர்களை பார்த்து, கெட்ட மாணவர்களை பார்த்து இது போன்ற காரியங்களை செய்வதாய் புள்ளிவிவர அறிக்கை சொல்லுகிறது. இஸ்லாமிய தூணாய் திகழ வேண்டிய மாணவன் இது போன்ற வழிகேடான பாதைக்கு சென்றால் நம் சமுதாயத்தின் நிலை என்ன? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஹலக்து உம்மதி, என் சமுதாயத்தின் அழிவு என்பது வருங்கால அந்த வளருகிற பருவத்தின் கரத்தில் தான் இருக்கிறது என்றார்கள். தூண்களை தூக்கி நிறுத்தணும், இல்லை என்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்திற்கும் அழிவுதான், நம்முடைய மானத்திற்கு அழிவுதான். இஸ்லாமிய இளைஞனே, சிகரெட் பிடிக்கிறாயா? கஞ்சா அடிக்கிறாயா? போதையேற்றுகிற பொருளை உட்கொள்கிறாயா? மற்றவன் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், அவனுக்கு மார்க்கம் இல்லை. அல்லாஹுவின் தூதரின் எச்சரிக்கையை காது கொடுத்து கேள். யார் இந்த உலகத்திலே போதை பொருளை உட்கொள்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தீனத்தில் ஹபால் என்கிற ஒரு பானத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். நபி தோழர்கள் கேட்கிறார்கள், ஒமா தீனத்தில் ஹபால், தீனத்தில் ஹபால் என்றால் என்ன? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அருக்கு அகலினார் உசாரத்து அகலினார், நரகவாசிகளை நரகத்திலே அந்த நெருப்பிலே வெந்து சாகிற பொழுது அந்த நெருப்பிலிருந்து சீலும் ஷலமும் அந்த உடலில் இருந்து வடியும் அல்லவா, அதை அல்லாஹ் எடுத்து சேமித்து வைத்திருப்பானாம். இந்த உலகத்திலே மது குடிக்கிறாயா, போதைப் பொருளை உட்கொள்கிறாயா, மறுமையில் அந்த தீனத்தில் ஹபால் பானத்தை புகட்டுவதாய் அல்லாஹுவின் தூதர் கடுமையாய் எச்சரிக்கிறார்கள். சிகரெட் பிடிக்கும் போது உள்ள கஞ்சாவை வைத்து அடிக்கிறாயா? நீ ஒரு முஸ்லிம், அந்நியனை பார்த்து, அந்நிய மார்க்கத்தை பார்த்து உன் கண்ணியத்தை நீ இழக்கக்கூடாது. எனக்கு அப்படியே சுருன்னு இந்த உலகத்தில் ஏறுது அப்படின்னு நீ சொல்லுகிறாயா? நாளை மறுமையிலே அப்படியே காயத்திலிருந்து சலமு சீலு வடியுமே, இப்ப குடிடா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான், அப்ப ஏறும். இஸ்லாமிய மாணவன், இஸ்லாமிய இளைஞன், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த சாக்கடையை விட கேவலமான போதை பொருளை தொட்டு பார்க்க கூட நினைக்க கூடாது. நல்ல நண்பர்கள் பழகலாம், கெட்ட நண்பர்கள் இருக்கலாம். என் இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு கொடுத்திருக்கிற கண்ணியத்தை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற சபதத்தை ஏற்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, பெண் பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு அந்த பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும். சொர்க்கத்தின் சாவிகளை கையிலே வைத்திருக்கிற நாம், சொர்க்கத்திற்காக முன்பதிவு செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிற நாம், பெண் பிள்ளைகள் கூடுதலாய் மொபைல் போன்களை பார்க்கிறார்களா என்னவென்று கேளுங்கள். இப்பெல்லாம் ட்ரெண்டிங் ஆயிருச்சு. யார்கிட்டயோ ஒரு ஆண் கூட பேசுறது, யாராவது பெரியவங்க வீட்டுக்கு வந்துட்டா சொல்லிடி சித்ரா அப்படிங்கிறது, அப்படியே மாற்ற வேண்டியது. தாயை ஏமாற்றி, தந்தையை ஏமாற்றி, இரவு 12 மணி 1 மணி போர்வைக்குள்ள லைட் எரியுது. இவர் என்ன மக்கா சுதைசி கிராத்தையும் அல்லது
தௌஹீது பேசுகிற உலமாக்களின் பயான்களையும் காது கொடுத்துக்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா? வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்குது. என்ன வேலையா இருக்கட்டும், நைட்டு 12 மணிக்கு போர்வைக்குள்ள ஏண்டா லைட் எரியுது, அப்படி என்ன உயிர் போற வேலையா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாமடா. கவனியுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். அந்த வயது என்பது தடுமாறுகிற வயதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய உச்சபட்ச இடத்திலே நாம் இருக்கிறோம். சந்தேகப்பட சொல்கிறீர்களா? ஆமாம், சில விஷயங்களிலே சந்தேகம் என்பது அது நன்மையை தரும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களையே தன் மனைவியோடு பேசிக்கொண்டிருக்கிற இருட்டான சூழலில் 2 தோழர்கள் கடந்து செல்கிறார்கள். நில்லுங்கள், இவர் என் மனைவிதான் என்று தெளிவுபடுத்துகிறார்கள். தெளிவுபடுத்து, இந்த பாரு, உண்மையிலேயே நான் பள்ளிக்கூட படிப்பு சம்பந்தமான டவுட் தான் கேட்கிறேன், கிளியர் பண்ணு. கூடுதலான கவனத்தோடு கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் அபூ தல்ஹா என்கிற ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், உம்மு சுலைமே, உன்னை நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன். உம்மு சுலைம் என்கிற விதவை பெண் சொன்ன பதிலை பாருங்கள். தாய்மார்கள் காது கொடுத்து கேளுங்கள். அந்த பெண் சொல்லுகிறார், அபூ தல்ஹா, உங்களை விட சிறந்தவர் இந்த ஊரில் இருக்க இயலாது, உங்களை விட செல்வந்தர் இந்த ஊரில் இருக்க இயலாது. நீங்கள் என்னை பெண் கேட்பது அது மிகப்பெரிய பாக்கியம்தான். ஆனால் நீங்களோ காஃபிர், நான் முஸ்லிம். ஒரு காஃபிர் ஒரு முஸ்லிமுக்கு ஒருபோதும் வாழ்க்கை துணையாக ஆக மாட்டார். அப்படியே மேலே உச்சத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. உங்களை மாதிரி ஒரு நல்லவர் இருக்க முடியுமா? உங்களை மாதிரி ஒரு ஒழுக்கச்சீலர் இருக்க முடியுமா? மேலே போயிட்டு ஒரே மிதி இருந்தால் நீ காஃபிர், நான் முஸ்லிம். எப்படிப்பட்ட உறுதி என்று பாருங்கள். கண்களை கவருகிறாரா? ஆசை வார்த்தையை சொல்லி வலை வீசப்படுகிறதா? எக்காரணம் கொண்டும் ஈமானும் குஃபரும் ஒரு சேரவே சேராது. அது இஸ்லாத்திற்கு எதிரானது. காதல், கருமாந்தர, கத்திரிக்காய் இவைகளெல்லாம் நம் மார்க்கத்தை சீரழித்து நாசமாக்கிவிடும். மார்க்கத்தை மட்டுமல்ல, நம் மானத்தை சீரழித்து நாசமாக்கிவிடும். இறுதியாய் ஒரே ஒரு செய்தி. பெற்றோர்கள் வருங்கால தூண்களை நிறுத்துவதன் அஸ்திவாரமாய் திகழ்கிறோம். வருங்கால தூண்களாய் வார்த்தெடுக்கப்பட வேண்டியவர்கள். ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் வாழ்கிற காலகட்டத்தில் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிற இந்த நேரான சிறப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய இந்த மார்க்கத்திற்கு புகழ் சேர்ப்பேனே ஒழிய என்னால் இகலோ கேவலமோ வந்துவிடாது என்கிற சபதத்தை ஏற்க வேண்டும். அனஸ் பின் அபி மர்சத் என்கிற ஒரு நபி தோழர் மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக, இறைவனின் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஒரு பணிக்கு அனுப்புகிறார்கள். எதிரிகளிடமிருந்து முஸ்லிம்களை காப்பாற்றுகிற ஒரு பணிதான். இரவு முழுக்க விழித்திருக்கிறார். மார்க்கத்தை பாதுகாக்க, முஸ்லிம்களை பாதுகாக்க மிகுந்த சிரமத்தை அனுபவிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இந்த அனஸ் அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், பாதுகாத்தீரா? எதிரி தாக்கி விடாமல், போருக்கு வந்து விடாமல் முஸ்லிம்களை பாதுகாத்தீரா? ஆம் என்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மார்க்கத்தை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை, மார்க்கத்தில் இருக்கிற மக்களை
நீர் பாதுகாத்த காரணத்தினால் நீர் சொர்க்கத்திற்கு செல்வீர் என்றார்கள். தலைமுறையினரே, மாணவ செல்வங்களே, இஸ்லாமிய குழந்தைகளே, இளைஞர்களே, இளைஞிகளே, மார்க்கத்தை நானும் கடைபிடித்து இந்த மார்க்கத்தை பாதுகாக்க போராடினால் நிச்சயமாய் இந்த உலகத்திலே மார்க்க தூண்களாய் நிற்கிற நாம் நாளை மறுமையில் சொர்க்க தூண்களாய் மாறுவோம் என்பதை ஆழமாய் பதிய வைத்து, ஒருத்தங்கிட்ட காசு இல்லையா சம்பாதிச்சுக்கலாம், பதவி இல்லையா கிடைச்சிரும், பொருளாதாரம் இல்லையா பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளே, மாணவர்களே, மாணவிகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு காசு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கிறீங்களோ இல்லையா, புகழை சேர்க்கிறீர்களோ இல்லையா, ஆனால் ஒழிக்க கேடர் என்கிற பெயர் வாங்கி அவர்களுக்கு கேவலத்தையும் அவமானத்தையும் இழிவையும் பெற்றுக் கொடுத்து அவர்களையும் சிரமப்படுத்தி நீங்களும் நாசத்திற்கு உள்ளாகி விடாதீர்கள். காசு போனா திரும்ப சம்பாதித்துக் கொள்வது பெரிய விஷயம் அல்ல, பதவி பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் மானம் போனால் திரும்ப வராது, போனது போனதுதான். இதை ஆழமாய் புரிந்து கொண்டு வருங்கால தூண்களாய் இந்த கீழக்கரை பகுதியிலே தௌஹீதை ஓங்கி ஒழித்து மார்க்கத்திற்காக நான் செல்கிற பள்ளிக்கூடம், நான் செல்கிற கல்லூரி, நான் வாழ்கிற என்னுடைய வீடு அனைத்திலும் மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக நான் துணாய் நிற்பேன் என்கிற சபதத்தை ஏற்று இங்கு எப்படி அல்லாஹ்விற்காக தூணாய் நிற்கிறேனோ மறுமையிலே சொர்க்கத்தின் அந்த கவர்ச்சி தூணாய் நான் மாறுவேன் என்கிற சபதத்தை ஏற்று வருங்கால தூண்களை திசை மாறாமல் சொர்க்கத்தின் பாதைக்கு அழைத்து செல்வோம். தூண்களே, வருங்கால தூண்களே, உறுதியாய் சொர்க்க தூண்களாய் உருவாகுங்கள் என்று அன்பாய் கேட்டுக்கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.